வெல்கம் டு டாக்டர். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாப்புலர் பாட்காஸ்டோட செகண்ட் எபிசோட். அதில் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் டெபியூ ஆங்கராக இருந்த கோகுல் அவரை களம் 8 நம்ம இன்னைக்கு புழக்க போகிறோம். தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனால் அடுத்து வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத. கோகுல் சொல்லுங்க, அதாவது உங்களை பற்றி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள ஷார்ட்டாக முடிச்சிடணும். லாஸ்ட் டைமே எல்லாருமே வந்த கமெண்ட்ஸ் என்னன்னா வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறது. கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் பண்ணா சொல்லுங்க, ரொம்ப எமோஷனலாக போயிட வேண்டாம். சொல்லுங்க. மகேந்திர சிங் தோனி அந்த வருஷம் தான் டெபியூ பண்ணார் கிரிக்கெட்டில். 2004 ஜூலை 31 சனிக்கிழமை மதியம் 12:30 மணி அளவில் நான் பிறந்தேங்க ஐயா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு தந்தை தான் எனக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்க அப்பா, எங்க அம்மா, என் கூட பிறந்தவர் எங்க அண்ணன் ஒருத்தர். மொத்தம் எங்க வீட்டுல 4 பேர். எங்க குடும்பத்துல இப்படி ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. வெளியே துறவு போற விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருப்போம். எங்க டிவி பாக்குறது அவ்வளவுதான். நம்ம சைல்ட்ஹுட்டே அப்படிதான் போச்சு. வெளியே போய் விளையாடுறது, இந்த பசங்க கூட விளையாடுறது, ஏரியா பசங்க கூட விளையாட அப்படிலாம் இல்ல. உங்க அம்மாவோட அம்மா வீடு, அப்பாவோட அங்கிட்ட அவ்வளவாலாம் போனது இல்ல. எப்பயாவது ஏதாவது ஃபங்க்ஷன்னா போறோமா, அப்போ அந்த ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கல்னா கூட அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம எங்கேயும் போறது இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்றது. டிவி இருக்கா, நம்ம டிவி தான். அந்த சைல்ட்ஹுட்ல இப்பதான் மொபைல் இருக்கு. இப்போலாம் அந்த சைல்ட்ஹுட்ல லோக்கல் சேனல்ல போட்டு நாங்க போடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா இந்த மாதிரி லோக்கல் சேனலே கதியா கடந்த நாட்கள் அதெல்லாம். அப்புறம் விவசாயம் பண்ணோம் வீட்டுல. விவசாயத்தை பாக்குறது தெரியுமா? விவசாயம் தெரியுமா? விவசாயம் அவ்வளவா தெரியாது. எங்க அப்பா நாங்க வாழை வாழை தான். நாங்க ஃபுல்லாவே அப்பல இருந்து பிறகு வாழை போட்டிருக்கோம். நம்ம தோட்டத்துல தென்னை போட்டிருக்கோம். தென்னை எங்க தாத்தா அப்போ வச்சுட்டு போனது. அது தென்னை அவ்வளவா பராமரிப்புலாம் கிடையாது. வாழை தான் ஃபுல்லா. இந்த வாழை படத்தால நான்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்கோமே, கீழே விழுந்திருக்கோமே சேத்துல வலிக்கு, அப்பெல்லாம் ரிலேட் பண்ணிருக்கேன். சரி, அந்த மாதிரி ஸ்கூல் பாத்தீங்கன்னா 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். எங்க ஊர்லயே படிச்சேன். 8th வரைக்கும் இருக்கான 5th வரைக்கும் படிச்சேன். எங்க அப்பா இந்த ஸ்கூல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இன்னொரு ஹையர் செகண்டரி இருக்கு, அங்க போய் சேர்த்தாரு. 6th to 10th அங்க படிச்சேன். அந்த ஸ்கூல் வாழ்க்கையும் எனக்கு அவ்வளவா பெருசா நல்ல போனது இல்லை. நம்மளை போட்டு புள்ளி பண்றது இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. நம்ம கிட்டே வாங்கி திம்பாங்க. அப்புறம் நம்மளே போட்டு காசு இல்லாதப்ப நம்மளே போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. 10th முடிச்சோடனே என்ன பண்ற அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. 10thலயே ஒரு சரியான அடி. 10th மார்க் வந்துச்சு. எங்க அப்பா பார்த்துட்டு ஒரு முறைச்சாரு. என்னன்னு பார்த்தா மேக்ஸ்ல பார்த்தா 36 மார்க். சயின்ஸ் அதான் ஜஸ்ட் பாஸ் பார்த்து போட்டு விட்டுருக்கான். கொஞ்சம் எமோஷனை குறைச்சிங்க. ஜஸ்ட் பாஸ் வாத்தியார் பார்த்து போட்டு விட்டுருக்காரு. எனக்கெல்லாம் சயின்ஸ் தியரியில மட்டும் பாத்தீங்கன்னா 38 மார்க் தான். என்னடா இது இந்த அடியா போச்சு, ரொம்ப கம்மி மார்க். எங்க அண்ணெல்லாம் 430 மார்க் எடுத்து இது பண்ணி விட்டாப்ல. நம்ம 337 தான் ஆவரேஜும் கொஞ்சம் கம்மியான மார்க் தான் வச்சுக்கோங்களேன். அதனால என்னன்னு கேட்டாரு எங்க அப்பா, 11th 12th படிக்கிறியா இல்ல அண்ணன் மாதிரி டிப்ளமோ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. சரி, நான் டிப்ளமோவை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் காலேஜ் வாழ்க்கை ட்ரிபிள் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் இயர் போனோம். போய் ஒரு கரெக்டா 2nd செமஸ்டர் கிட்ட கொரோனா வந்துருச்சு. கொரோனால வீட்லயே இருந்தோம். ஒரு 1.5 வருஷம் கொரோனாலே போயிடுச்சு. கொரோனா டைம்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு ஜாலியா போச்சு. அந்த டைம்ல தான் எனக்கு போன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. புதுசா போனை யூஸ் பண்ற காலம். அப்போ இளம் வயது தானே, எல்லாமே அடிக்கிறது. அது கிடையாது, மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புறது. நமக்கு கான்டாக்ட் இந்த குரூப் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதுல இந்த எக்ஸாம்காக குரூப் ஓபன் பண்ணுவாங்க. அதுல என்னென்ன கேர்ள்ஸ் இது இருக்கு எல்லாருக்கும் அனுப்புறது மெசேஜ. அந்த பருவம் ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ. இத பாரு, உன் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் விட்டுரு. என்னதான் இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. ஐயா, அது என்னத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போகுது? ஏன் ஸ்ட்ரைட்டா நம்ம வீடு தான். ஏன்னா எங்க வீடு தான் எதிர் வீடு. அதானே. காலேஜ் லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் போனோம், படிச்சோம், எழுதினோம், பாஸ் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்டா ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணோம். அந்த கம்பெனில ஒரு 10 months ஒர்க் பண்ணேன். அப்புறமே அந்த கம்பெனில ரொம்ப மென்டல் ப்ரெஷரு. அதனால அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு மீண்டும் ஒரு வருஷம் வீட்லயே பொழுது கழிக்கிறது. அப்போ வேலை தேட ஆரம்பிச்சேன். தேடி ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு வேலை கிடைச்சிது. அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஒரு 1 year அங்கே ஒர்க் பண்ணேன்.
நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல ஒர்க் பண்ணேன் மேனுஃபேக்சரிங்ல. அதுக்கப்புறம் திரும்பி இப்போ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கு. பர்மனன்ட் ஜாப் இல்லை, ஆனால் பீஸ்ஃபுல்லான ஜாப். நல்லா போகுது. சாட்டர்டே சண்டே ஆஃப். இப்போ எப்படி இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, இப்போ உங்க வாழ்க்கையில அந்த காலேஜ் இப்போ வேலை வரைக்கும் வந்துட்டீங்க. ஒரு 2-3 பேர் இப்படிதான் உங்களுக்கு ஃபேவரட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அது யாருன்னெலாம் கேட்கறத தாண்டி, அது யாருன்னு எப்படி தான் சொல்லுவீங்க, யாருன்னு கேட்கறத தாண்டி இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க எதனால ஃபேவரட் ஆனாங்க, ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, இவங்க இந்த அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க, இல்லை இந்த மொமெண்ட்ல அவங்க இருந்தனால தான் அவங்க எனக்கு ஃபேவரட்டா மாறினாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க, அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மொமெண்ட் அந்த மாதிரி அதான் சொல்ல வரேன். இப்போ இந்த கொரோனா டைம்ல எங்க வீட்டுல ஒரு கொஞ்சம் பிரச்சனை என்னன்னு பார்த்தா, எங்க அண்ணன் லவ் பண்ணாரு. லவ் பண்ணது வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்சதுக்கு எங்க அண்ணனை போட்டு எதுவும் பண்ணாம, நீ ஏன் சொல்லல, நீ தான் உனக்கு தான் தெரியும்ல அவங்க லவ் பண்றது, நீ ஏன் சொல்லணும்னு என்னைய போட்டு கொஞ்சம் மென்டலா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ தெரியல, ஆனா நான் ரொம்ப மென்டல் டிராமாக்குள்ள இருந்தேன். அந்த டைம்ல என் கூட என்ன நல்லா பேம்பர் பண்ணிட்டு ஒரு 2 பேர் இருந்தாங்க. நேர்ல இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் மென்டல் சப்போர்ட்டா இருந்தாங்க. அதில் 2 பேர், எங்க அக்கா ஒருத்தவங்க, என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, 2 பேரும் பொண்ணுங்க தான். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் இப்போ எனக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமும் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே எனக்கு பிடிக்கும், எல்லாரு மேலேயும் ஒரு உண்மையான ஒரு அன்பு இருக்கு. இருந்தாலும் அவங்க மேல இருக்க அளவுக்கு அதுக்கப்புறம் வேற யார் மேலேயும் அவ்வளவா என்னால அன்பு காட்ட முடியல. அவங்க என்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் என்னோட அன்பு வந்து எப்பொழுதும் அதே மாதிரி குறையாம, அதுக்கு அதை தாண்டி வேற யாராலையும் எனக்கு இமேஜினே பண்ணி பார்க்க முடியும். நான் நல்லா இருக்குன்னு நினச்சேன் 2 பேருன்னு, ஸ்டெல்லாவும் சுபாஷினி. அப்புறம் இப்போ டாக் பேக்ல இருந்து எனக்கு ஒன்று சொன்னாங்க, எங்க டீம் ஒன்று சொன்னாங்க, நீங்க வந்து பயங்கரமா நடிப்பீங்களா? ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கு, ஆக்டிங் ஸ்கில்ஸ், டான்சிங் ஸ்கில்ஸ்லாம் பயங்கரமா இருக்காமா? அந்த ஹஸ்கி டான்ஸ்லாம் நீங்க ஏதோ ஆடின வீடியோலாம் வந்து போட்டு காமிச்சாங்க இதுல. உங்களால உங்களுக்கு பிடிச்ச அதனால நீங்க இந்த நடிப்பை ஸ்டார்ட் பண்ணி உங்களை எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த ரசிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தர் எப்போன்னு பாத்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு சும்மா நம்ம பாடி லாங்குவேஜ் அப்படி இப்படி பண்றது அதெல்லாம் இருந்துச்சு. இதனால இந்த நம்ம நடிப்பு வரங்க நம்ம தர்பீஸ் இருக்காரு பாருங்க, அவரை பாரி நாங்க பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதிகமாயிருச்சு. அது மாதிரி பண்ணி காட்டுங்க கூட சொல்றாங்க. அவருக்கு எப்படி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் தான் கேட்டேன். அதுதான் சொல்றேன். அதான் நீங்களும் ஃபேன் தானே? ஆமா ஆமா ஆமா, நடிப்பா இருக்கிற மாதிரி நான் பண்றதுக்கு நிறைய ஒரு வெர்ஷன் இருக்கு. அரசன் படத்தை வந்து தர்பீஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அது உங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு காட்டுறோம். அதுல ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்க காட்டுறோம். கிளிப்ஸ் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது காமெடி அந்த மாதிரி இல்லாம யார் ஃபேன் பாத்தீங்கன்னா, நான் பேசிக்கலி ஒரு அனில். அதை நான் எல்லாருக்கும் தெரிய வைக்க விரும்புறேன். நான் ஒரு அனில். மீட்டோ அனிலும் ஒன்று இல்ல இத சொல்லி தர்பீஸை பத்தி பேசி நடிக்காம இருந்தா எப்படி? எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தர்பீஸை பத்தி ஒரு தர்பீஸோட அந்த இன்ட்ரோ மட்டும் நான் சொல்றேன். சொல்லுங்க கொஞ்சம். உங்கல தர்பீஸ் மாதிரியே நீங்க உள்வாங்கி இருக்கீங்க அவரை அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். ஃபேஸை மட்டும் மாத்திட்டீங்கன்னா அவர் மாதிரியே இருக்கும். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. எப்படிமா? அருமைமா. பேசிக்கா நான் நல்லா நடிப்பேமா. சின்ன வயசுல பான் அதான் எனக்கு வேற மாதிரி கிடைச்சு கொஞ்சம் பானுங்கிறது வேற மாதிரி கிடைச்சு. பான் நாம பிறப்புல இருந்தே நான் அப்படி சொல்லுங்க. ஆமாமா, தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. வேற டேலண்ட் என்ன இருக்குன்னு கேளுங்கம்மா. நீங்க அதான் நான் சொல்லிட்டேனேங்க, டான்ஸ் மிமிக்ரி கூட பண்ணுவேன் நான். மிமிக்ரி பண்ணுவீங்களா? நிஜமாவா? ஒரு குரல் பண்ணி காட்டுங்க. ஒரு நிமிஷங்க சிம்பு நம்ம சிம்பு புடிச்சிட்டாரு. வேற நீங்க நடிச்சு நீங்க பண்ணி காட்டுங்க. நான் யாருன்னு கண்டுபிடிங்க. வந்து எனக்கு உங்க அப்பா பத்த தாங்க பயம். மத்தபடி லவ்யூங்க. இது யாரு? நம்மால ஜெய். ஜெய். ஓகே, வெரி குட். கொஞ்சம் சிம்பு வந்துட்டு போறல. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அப்படி இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா டயலாக் ஒன்று சொல்றேன். ராஜசேகர் சாகரத்துக்கு முன்னாடி தயால் காதுல ஏதோ சொன்னானே, என்ன சொன்னான்னு யாருக்காச்சும் தெரியுமா? பவர் பிளவுஸ். யார் பவர் ஹவுஸ்? இது யார் வாய்ஸ்? இது வந்து
சத்யராஜ் வாங்க 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 வாங்க. சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இவ்வளவு திறமை இருக்கா உங்களுக்குல? மிமிக்ரியும் பண்ணுவேன் நானு. நம்ம சேனல்ல க்ரோ ஆகிறதுக்கு நீங்க பெரிய பக்கபலமா இருப்பீங்க. அதனால பக்கபலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நீங்க அந்த ரஜினி வாய்ஸ்னு கண்டே பிடிக்கல. யாராவது நீங்க வாய்ஸ் கேளுங்க, நான் பண்றேன். யாராவது நீங்க இதா கேளுங்க, அதான் ஒரு நான் எனக்கு பிடிச்ச ஆக்டர் கேளுங்க, நான் பண்றேன். பண்ண நயன்தாரா. நயன்தாரா கேக்குறா? நயன்தாரா மாதிரி பண்ணா ரொம்ப பிடிச்ச நடிகர் சொல்லியாட்டா? சன்னி லியோன். நான் வேணா ஜானி சின்ஸ் மாதிரி பண்ணவா? நீங்க நானும் டெபியூ ஆங்கர் தான், கொஞ்சம் இதாகும். நான் உங்களுக்கான டைம் தரேன். டேக் யுவர் ஓன் டைம். நான் வந்து உங்களை வந்து கலாய்க்க மாட்டேன். நீங்க வந்து எடுக்கலையா எல்லாம் கேட்க மாட்டேன். உங்க சிப்ளிங்ஸா? எங்களுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர். அவரு இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? வந்து காவல்துறையில கான்ஸ்டபிளா இருக்காரு. அண்ணனை பத்தி, அண்ணனுக்கு எனக்கும் பாண்ட் எப்படின்னா, ஒரு நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்போம் நம்ம தான் இருப்போம். சின்ன பிள்ளைல அவ்வளவா நாங்க சும்மா சண்டை போட்டுப்போம், அப்படிதான் இருப்போம். எல்லாருமே சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்போம். ரொம்ப பாசமா இருப்பேன். ஓகே, நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். நான் ஏன் அண்ணனை பத்தி சொல்லணுமா இல்ல நீங்க உங்க தம்பியை பத்தி சொல்லுங்க? எனக்கு தம்பினா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடும். சரி சொல்லுங்க. இது மாதிரிதான் நாங்களே கலாய்ச்சிப்போம், இது மாதிரி ஜாலியா இருப்போம். ரொம்ப ரொம்ப பாசமா தம்பி அண்ணன் அப்படி இருக்க மாட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்போம், நல்லா கலாய்ச்சிட்டு அவனை நான் கலாய்க்கிறது, என்ன அவர் கலாய்க்கிறது, அப்படிதான் இருப்போம். மற்றபடி என்ன தம்பிகள் ஒரு இதுல ஒரு இது இருக்கு. சின்ன வயசுல வந்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் எங்க அண்ணன் வந்து அதோட விளைவுகளை வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எங்க அண்ணன் பண்ற நான் சொல்றேன், இது ஒரு இது சேஞ்சுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நான் சரி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தீங்க. உங்க வீட்டுல வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆமா, உங்களை தனியா வச்சு அடிக்கிறாங்க, குண்டு சட்டி வச்சு அடிக்கிறாங்க. நான் இன்னும் வீட்டுக்கு போக முடியல, இன்னும் போகல. நானு வீட்டுக்கு போனாதான் என்ன கண்டிஷன் இல்ல, கண்டிஷன் எனக்கு தெரியும். இப்போ வந்து என்னன்னா, உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்க. அம்மா வந்து இப்போ நான் கொஞ்சம் இவ்வளவு காமெடி சென்ஸா பேசுறேன் தெரியுமா? அந்த மொக்க காமெடி போடுறது, இந்த கலாய்க்கிறது, இது எல்லாமே எங்க அம்மாட்ட இருந்து வந்ததுதான். ஆனா எங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், நான் தான் என்கிட்ட இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா தான் இந்த மொக்க காமெடிக்கெல்லாம் ஒரு ஓஜியே எங்க அம்மா தான். அவங்க பண்ற காமெடினாலதான் நான் வந்து இந்த அளவு காமெடியா இருக்கேன். இப்பவுமே போன் அடிச்சோம்னாவே ஏதாவது கலாச்சிட்டு தான் பேசிட்டு இருப்போம். தெரியும், ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோக்கு கமெண்ட் கொடுத்தாங்க, சரியான கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் வீடியோல கேட்டேன். அந்த மாதிரியான அம்மா தான். இப்போ வந்து நாங்க வந்து காமன் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி காமனா சில விஷயம் கேட்க போறோம். கேளுங்க. உங்களோட பிக்கஸ்ட் இன்செக்யூரிட்டி சொல்லுங்க. இன்செக்யூரிட்டினா கொஞ்சம் புது ஆளுங்கள்ட்ட பேசுறது கொஞ்சம் பயப்படுவேன். ஒரு தயக்கம் இருக்கும். அதே பேசி அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி பண்ணிடுவேன். அவங்க வந்து என்னை மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவு நான் அவங்க கூட க்ளோஸ் ஆயிடுவேன். அப்புறம் நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ உங்க கம்பெனில கூட ஒர்க் பண்றாரு, அவரை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல வீடியோல. அவரை பத்தி எப்படி அவரை சொல்லாம இது ஒரு நிறைவு அடையாது இந்த இன்டர்வியூ, சரியா? அவரை பத்தி அவரை எப்படி மீட் பண்ணீங்க, எங்க மீட் பண்ணீங்க, எப்படி செல்லானீங்க, எல்லாமே நீங்க சொல்லலாம். அவர் வந்து என் ஃப்ரெண்டு கிடையாது. அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன் எனக்கு ஒரு கண்ணு மாதிரியோ, அந்த மாதிரி இந்த அண்ணனும் எனக்கு ஒரு கண்ணு மாதிரி. இல்ல, நீங்க போன டேக்ல போட்டதை எடுத்து போட்டுருவேன். 2 கண்ணு தான் இருக்கு, 2 தான் இருக்குன்னு சொன்னதை அப்படியே கட் பண்ணி கூச்சப்படாம போடுவேன். சரி சொல்லுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் லைஃப்ல ஒவ்வொரு டைம்ல நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு முக்கியம் தான், ஓகேங்களா? அதே மாதிரி அண்ணன் வந்து உங்க அண்ணன் பேர் என்ன முதல்ல? எங்க அண்ணன் வந்து மோகன்குமார் ராமலிங்கம் பேர். போன இன்டர்வியூல நீங்க போட்ட பிறந்தவர் தானே? அவரேதான். அதனாலதான் நான் அந்த ராப்போ மெய்யலகன்னு எதுக்கு வச்சோம் அப்படின்னா அதுக்காக தான் வச்சோம். நான் கதை ஃபுல்லா சொல்றேன். அவரு சொல்லல என்னைய பத்தி. நான் அதுல வந்து விரக்தியை காமிச்சிருப்பேன். நீங்க உங்க தம்பியை பத்தி கரெக்டா சொல்லல, அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். எங்க அண்ணனை பத்தி நான் வந்து பெருமையா சொல்லி கண்டிப்பா போன டேக்ல இருந்து நான் எடுத்து போடுவேன். ஆமா, எங்க அண்ணனை வந்து காலேஜ்ல அவரோட கதை என்னன்னா, எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணனோட, என் கூட பிறந்த அண்ணனோட
மோகன் வந்து ஒரே செட்ல படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு சீனியர் காலேஜ்ல பாத்தீங்கன்னா. செகண்ட் இயர்ல ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணனால அவர் வந்து காலேஜ் கண்டினியூ பண்ண முடியாது. எல்லா காரணம்லாம் தெரிஞ்சிருச்சு, தவிர்க்க முடியாத காரணங்களால காலேஜ் போக முடியாத சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் இயர் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். அவர் வந்து என் கூடயே செகண்ட் இயர் ஜாயின் பண்றாரு ரீடுவா. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்ல எங்க அண்ணி எல்லாம் எங்க அண்ணி பத்தி சொல்லவே இல்லை. சரி, எங்க அண்ணி எல்லாம் இப்பதான் அண்ணி. அப்போ வந்து எங்க அண்ணனோட ஆளு, இப்பதான் அண்ணி, அப்ப எங்க அண்ணனோட ஆளு. அவங்களும் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி மோகன் வந்து பாத்துக்கூடா, நல்ல பையன் தான், நீ கொஞ்சம் தனியா இருப்பான், உங்க கிளாஸ் பசங்களோட ஜெல்லாவது இதாகும், நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு எங்க அண்ணன் எங்க அண்ணி எல்லாம் சொல்றாங்க. நான் வந்து இனிஷியலா கண்டுக்கல அவ்வளவா. இந்த தரத்துல யாருன்னே தெரியல. நம்ம இதுக்கு இவங்களோட இது பண்ணிக்கிட்டு ஆளு கொஞ்சம் கஞ்சா குடிக்கும் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆளு ஒல்லியா நம்பி 2 பேருமே அப்படி நீங்க சொல்லக்கூடாது. இருக்கிறதா சொல்ல முடியும். இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாப்ல. நானா அப்படி எதுவும் உங்களை நினைக்கல. நல்ல பையன், நான் குட்டு பாய் தாங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். நான் யாரையுமே பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ற ஆள் கிடையாது. ஒரு பூக்கி பாய் தெரியல. அதான்ப்பா நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் யாரையும் பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ற ஆள் கிடையாது. அதனால நான் அப்படி கிடையாது. சொல்லுங்க. அதாவது என் தம்பிங்கிறேன். உங்க அண்ணனை பாத்துக்க சொன்னாங்க. நான் அவ்வளவு இனிஷியலா அவ்வளவு கண்டுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவர் கூட பேசுறேன். அப்புறமே 2 பேரும் ஒரே பெஞ்ச்ல போய் உட்காடுறோம். அந்த மாதிரி சேம் பெஞ்ச்ல உட்காரோம். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அண்ணனுக்காக நான் இப்போ இவ்வளவு காலங்களா இவ்வளவு அண்ணன் கூட இருக்கேன். அண்ணனோட போன இதுல தேவைகள்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில தேவைகள், பல தேவைகளுக்கு அவரு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க, பண தேவைகளுக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். அப்படின்னா பூர்த்தி செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, அண்ணன் லோவான டைம்ல எல்லாத்தையும் நான் கூட இருந்தது காரணம் என்னன்னா, எங்க அண்ணன் அன்னைக்கு வந்து ஒரு வாரத்தை கூட கேட்காம டெய்லி போய் டீ வாங்கி கொடுப்பாரு. ஒரு நாள் கூட தம்பி பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. இது வந்து உங்க அப்பாவோட காசு போகுது, உங்க அப்பாவோட காசா இருந்தாலும் அப்ப வந்து எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் ஆக்சுவலா இருக்கு. எங்க அண்ணன் வந்து அவ்வளவு டீ வாங்கி கொடுத்தாரு. அதனாலே எனக்கு வந்து ஒரு டீ மேல ஒரு பெரிய மோகம் இருக்கு. அதனாலே இந்த மோகம் மீன்ஸ் ஒரு அடிக்ஷன், லவ் இருக்கு. மாதிரி கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. மோகம்னால தமிழ்ல தானே இருக்கோம், தமிழ்நாட்டுல. அதை நீங்க டீசெண்டா சொல்லலாம். டீ மேல எனக்கு மோகம் அப்படி கொண்டு வந்தேன். சரி, ஓகே. டீ மேல கொஞ்சம் மோகம் இருக்கு நமக்கு. அதனால அதை வாங்கி கொடுத்தாரு. அதனாலே அவர் மேல ரொம்ப பெரிய அன்பு. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. ஒரு அண்ணன் தம்பிங்கிற ரேப்போக்குள்ள வந்துட்டோம் 2 பேரும். எங்க 2 பேரும் ஏன் நாங்க இப்போ வரைக்கும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு கலாய் போட்டேன்னா அண்ணன் ஸ்பேஸ் கொடுப்பாரு, அதை வாங்கிப்பாரு. அண்ணன் ஒரு கலாய் போடுறாரு, நான் ஸ்பேஸ் கொடுத்து நான் அதை வாங்கிப்பேன். போன இன்டர்வியூ சூப்பரா எல்லாரும் கமெண்ட்ஸ் வந்துச்சு, பார்த்தேன். அதை வந்து இந்த கலாயை மியூச்சுவலா வாங்கிக்கணும். இந்த வாங்கிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வைங்களேன், அவங்களால நல்ல ஒரு டுவோவா இருக்க முடியாது. அதையும் நான் கரெக்ட் பண்ணுவேன். நானே சொல்லிட்டு அப்புறம் நீங்க அனுப்பிங்க, தம்பி டியோனா அது பைக்கு, டூவோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே. 2026ல நீங்க 2026னா என்ன கோல்? தளபதி சிஎம் ஆக்கணும். ஆமா, தளபதி உங்களுக்குன்னு ஒரு கோலே வச்சுக்க மாட்டீங்கல்ல. தளபதி சிஎம் ஆகிறாரோ இல்லையோ, நம்மளோட பலத்தை காட்டணும். பலம். என்னோட முதல் ஓட்டு தளபதிக்கு தான். இந்த விரல்ல தானே போடுவாங்க. எந்த விரல்ல போடுவீங்க? கேட்ட கேள்விக்கு பதிலே வரலங்க. என்ன கேட்டீங்க? கோலா? கோல் கேக்குறேன். 2026ல உங்க கோல் என்ன? நான் மறுபடியும் சொல்றேன், நான் கோல் வச்சு போற ஆள் கிடையாது. லிவ் த மொமெண்ட்ங்கிற பாலிசியோட நான் போயிட்டு இருக்கேங்க. அப்போதைக்கு என்ன கேக்குறீங்கல்ல, நீங்க இப்ப ஓடுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுது உங்களை? நீங்க வேலைக்கெல்லாம் போறீங்க, சம்பாதம் வாங்குறீங்க, இது பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்ல. ஏதாச்சும் மோட்டிவேட் ஆகிறதானே ஓட முடியும். எல்லாம் ஏதாச்சும் சும்மா போயிட்டு வரோம் அப்படி இருக்க கூடாதுல்ல. என்ன மோட்டிவேட் பண்ணுது உங்களை? மோட்டிவேஷன்னாவே லிவ் த மொமெண்ட் தான். திருப்பி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கிட்ட என்னடா கேட்கறது? அப்படி இல்லை, சொல்றேன். சரி, சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் பதில். அவ்வளவுதான், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன்னா நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சார். எப்போ செத்து போவோன்னு யாருக்குமே தெரியாது. யார் பைக்ல இருந்து எப்போ விழுவாங்கன்னே தெரியாது. எப்ப வேணா யாருக்கு வேணா என்ன வேணா இருக்கலாம். இருக்க பைக் விழுந்ததை பத்தி பேசுறீங்க. நான் கொஞ்சம் வந்து ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கேன். யார் எப்போ போய் லெஃப்ட் மிரர் அடிப்பாங்கன்னே தெரியாது. அதனால நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுவோம். எந்த விஷயம் இதை பண்ண முடியலன்னு வருத்தப்படுறீங்க? பண்ண முடியலையா? நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க, பண்ண முடியலன்னு. என்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதை நான் பண்ணாம விட்டது. அது மாதிரி சொல்லவா? நீங்க என்ன வேணா சொல்லாங்க, நான் வேணா சொல்லலாம். கட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாவே நாலேஜ் கொஞ்சம் அதிகம்.
நாலேஜ் அதிகம்னு பெருமையா சொல்லல. கட்டு அடுத்த கேள்வி. சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நாலேஜ் கொஞ்சம் என்னப்பா நாலேஜ் அதிகம் கட் பண்றீங்க? சொல்லுங்க. நாலேஜ் அதிகம்டா, கொஞ்சம் திங்க் பண்ணுவேன். இந்த மொபைல் எல்லாம் கொடுத்தீங்கன்னு டக்குன்னு இது பண்ணி பார்த்து எல்லாமே பார்த்துருக்கேன். எல்லாம் இது பண்ணிடுவேன். எங்க அப்பாவே சொல்லுவாரு, இந்த மாதிரி மொபைல் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னா சின்னவன்ட்ட கொடு, பார்த்து சொல்லிடுவான், அவன் நல்லா இது அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இந்த டெக்னாலஜியில போய் கத்துக்கிறது, புது விஷயத்த கத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு இது. என்ன கேள்வி கேட்டீங்க முதல்ல? எத்தனை தடவை கேட்கறது? கேளுங்க. பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணாம விட்டது. பண்ண முடியாத விஷயம் இல்ல, பண்ண முடியாத விஷயம். நான் எல்லாம் எது பண்ணணும்னு நினைச்சேன்னா எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன் வாழ்க்கையில. சரிங்களா? அதனால நான் பண்ண முடியாதுன்னு இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது தோணுனா அதை நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் நான் நினைச்சதே எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கேம்மா நான். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் பண்ண ரிக்ரெட்லாம் எதுவும் இல்லை. இந்த பண்ணாம விட்டமே அப்படிலாம் ரிக்ரெட் பண்ணது இல்லை எதுவும். ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுனாலும் சரி, நீங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுன்னு நினைச்சு சொல்லுங்க. ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. என் போன் எடு, நான் உன்னை எடுத்து எழுதி வச்சிருந்தேன். ஏங்க பார்த்தனா என்னங்க அட்வைஸ் பார்த்தா சொல்லுங்க. நான் நோட் பண்ணி வச்சிருந்தேங்க, சொல்லணும்னா ஏன் இது நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்து வேற ஒரு கொஸ்டினா நீங்க எடுங்க. சரி நீங்க எடுங்க. நீங்க எடுங்க. என்னது எடுப்பீங்க? பார்த்தேனே இந்த வாரம். என்னப்பா ஏதோ யூடியூப்ல இருந்து எடுத்து எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட்வைஸ் கேட்டா பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. என்னப்பா எல்லாம் அரண்டவசர் போட்டாவே இருக்காங்க சேவ்டு லிஸ்ட்ல. தம்பி என்னப்பா இதுல என்னப்பா அரண்டவசர் இருக்கு? சரத்குமார் இருக்காரு, மயிலாப்பூர் மயிலாப்பூர் மயிலே மயிலே ஒரு எற கேப் போட்டு மயிலே மயிலே. ஐயோ அமத்தே அமத்தே. என்னப்பா சொல்லுங்களா அட்வைஸ் எப்படி? நான் அட்வைஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு அட்வைஸ் உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கலாம்னா என்ன கிடைச்சு? போன கேள்வி வேற கேட்டீங்க, இப்ப ஒண்ணு கேக்குறீங்க. என்னங்க அது? நாயா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கல்ல, அதனால டக்குன்னு மாத்தி கேட்பேன். முன்னாடியே கிடைச்சிருக்கலாம் அப்படின்னா ரொம்ப சோகம் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி அதுதான் சொல்ல வந்தேன். அது எப்பொழுதுமே அது ஆண்கள் மென்டாலிட்டியா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பொண்ணுக்குன்னா நான் ரொம்ப எஃபர்ட் போடுவேன், இது பண்ணுவேன். அது ஒரு பையனுக்கு பண்ண மாட்டேன். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சில அடிகளால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னும் திருந்தலை அதுலேருந்து. ஆனால் அது ஒரு இது பிடிச்சவங்கன்னு இல்லாம நார்மலா பெண்கள்னாவே ஒரு நாட்டம் அதிகமாயிருது. எனக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சுடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. என்னன்னு தெரியல அது. சரி இப்ப சொல்லுங்க, மக்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ். மக்களுக்கு வந்து நான் என்ன கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வைஸ் என்ன கொடுக்க விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து உங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நீங்க கொடுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும், அவங்க மேல நீங்க வந்து அளவுக்கு அதிகமான அன்பை கொடுப்பீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து கரெக்டான இது வரல, திரும்பி அன்பு கிடைக்கல, அந்த வழி உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதே விஷயத்த நீங்க இன்னொரு ஆளுக்கு பண்ணாதீங்க அப்படிங்கறதுதான் என்னோட அட்வைஸ். என்னப்பா இதை விட என்னப்பா பெரிய அட்வைஸ் வர முடியும்? சொல்லுங்க.